வணக்கம் நேயர்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது S3 ஓட ஹேண்ட்ஸ் ஆன் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு S3 பக்கெட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து நம்மளோட AWS கன்சோலில் இருக்கேன். ஸோ AWS கன்சோலில் எய்தர் நீங்கள் சர்வீசஸ் போயிட்டு அந்த சர்வீசஸில் ஸ்டோரேஜ் கீழே S3 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படி போயும் நீங்கள் வந்து சர்வீசஸ்க்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாகவே நம்மளோட ஃபைன் சர்வீசஸில் S3 அப்படிங்கிறத சர்ச் பண்ணி போகலாம். ஸோ இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இதுலேருந்தும் யூஸ் பண்ணி S3 அப்படிங்கிற சர்வீசஸ்க்கு போகலாம். ஸோ ஒன்ஸ் S3 சர்வீசஸ் நம்ம உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கன்சோல்குள்ளே ஸோ மெயினாக இந்த S3 எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஸ்டோரேஜ். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரியான ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியாது. வேறல்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு HTML ஃபைலோ இல்லைனா ஏதாவது ஒரு இமேஜ் ஃபைலோ அந்த மாதிரியான ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் நம்மளோட S3 பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் பக்கெட் அண்ட் தென் பக்கெட் நேம் கேட்குது. ஸோ பக்கெட் நேம் அப்படிங்கிறது நான் வச்சுக்க வேண்டியது இது வந்து ஒரு யூனிவர்சல் நேம். ஸோ இந்த நேம் எப்போதுமே வந்துட்டு யூனிக்காக இருக்கணும். இது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இல்லை, பட் வேறல்ஸ் எந்த ஒரு AWS அக்கௌண்ட்லேயும் அந்த பக்கெட்டோட நேம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. இப்போ நான் உதாரணத்துக்கு ABC அப்படின்னு ஒரு ரொம்பவே காமனான ஒரு பக்கெட் நேம் கொடுத்து அண்ட் தென் பக்கெட் ரீஜன் வந்து ரீஜன் வந்து நார்த் விர்ஜினியான்னு தரேன். அண்ட் தென் இதோட பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம பிளாக்கிங் பாலிசி பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதை நம்ம வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு வேர்ஷனிங் எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு க்ரியேட் பக்கெட் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் எரர் பக்கெட் நேம் வித் த சேம் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இல்லை, பட் வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் யாரோ ஒருத்தங்க ABC அப்படிங்கிற பக்கெட் நேமில் ஆல்ரெடி ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பக்கெட் நேம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் யூனிக்காக இருக்கணும்னு கிடையாது. வேறல்ஸ் உங்களோட மொத்த AWS பொறுத்த வரைக்குமே அது வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ நான் இதுக்கு வந்து யூனிக்காக மேபி லைக் TP new 123 அப்படின்னு சொல்லிட்டு 23 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து தரேன். அண்ட் தென் இதை இப்போ க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பக்கெட் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கெட் வந்து எக்ஸிஸ்டிங் அண்ட் லைவ் யூஸில் இருக்கிற வரைக்கும் வேறு யாராலையும் இந்த பக்கெட் நேமில் க்ரியேட் பண்ண முடியாது. அண்ட் தென் நீங்கள் ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் அப் டு 5 GB வரைக்கும் ஃபைல்ஸ் வந்து உங்களோட S3 பக்கெட்டில் ஃப்ரீயாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பக்கெட்டில் ஒரு ஆப்ஜெக்டை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நம்மளோட UIக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அப்லோட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்லோட் அண்ட் தென் ஆட் ஃபைல்ஸ், இல்லைனா நீங்கள் ஃபோல்டராக ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட லோகோ வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அது கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் கோட் என்னென்னா 200. ஸோ இதுவும் நீங்கள் நான் வச்சுக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் இப்போ நம்மளோட ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்லோட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் இது அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா நம்ம கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் கோட் வந்து 200. ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபைல்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட S3ல் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபைலையும் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இந்த ஆப்ஜெக்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் கீ. ஸோ ஆப்ஜெக்ட் கீ அப்படிங்கிறது நம்மளோட ஃபைல் நேம் தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கீ. அண்ட் தென் ஆப்ஜெக்ட் URL நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த URL தான் வந்துட்டு யாராவது வந்து உங்களோட ஆப்ஜெக்டை பப்ளிக்காக லைக் அவுட் சைட்லேருந்து அசஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற URL இது. ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரில் இதை கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு பிளாக்ட் அசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கோட் வரும். ஸோ இது ஏன் அப்படி வருதுன்னா பை டிஃபால்ட்டாக ஒரு பக்கெட் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதோட பக்கெட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அசஸ்க்கு பிளாக்டாக இருக்கும்.
ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அலோவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்மளோட பக்கெட்டை பப்ளிக்காக அக்சஸ் பண்ண விடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பெர்மிஷன்ஸ் அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட பக்கெட்டில். ஸோ பெர்மிஷன்ஸ் போய்க்கலாம். ஸோ பெர்மிஷன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பக்கெட் பாலிசி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் டிஃபால்ட்டாக பிளாக் பப்ளிக் அசஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக் ஆல் அசஸ் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளாக் ஆல் பப்ளிக் அசஸை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டாலே நமக்கு வந்துட்டு ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு அசஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெர்மிஷன்ஸில் டிஃபால்ட்டாக இருந்த பிளாக் பப்ளிக் அசஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட யூஆர்எல்லை நான் வந்து அசஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், நம்மளோட இமேஜ் யூஆர்எல்லை. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ அகெயின் நம்மளோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா அசஸ் டினைட் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து பப்ளிக்காக எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எனேபிள் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் போய்க்கலாம். அண்ட் தென் நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸில் ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் ஸோ மேக் பப்ளிக் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த மேக் பப்ளிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து பப்ளிக்காக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட். ஸோ இதை நம்ம வந்து மேக் பப்ளிக் கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து மேக் பப்ளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யார் வேணாலும் இந்த அவங்களோட ஆப்ஜெக்ட் யூஆர்எல் வச்சு அசஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம அப்லோட் பண்ணுவோம். அந்த அப்லோட் பண்ண ஆப்ஜெக்டை பப்ளிக்காக ஆக்குவோம். அடுத்ததாக நம்மளோட பக்கெட்டில் எப்படி வந்துட்டு ஒரு வேர்ஷனிங் எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வேர்ஷனிங் எப்படி எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட பக்கெட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டோம் அப்படின்னா ஸோ எடுத்தோடனே பார்க்கலாம் பக்கெட் வேர்ஷனிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் எடிட் போய்க்கோங்க. ஸோ இதில் பார்க்கலாம். ஸோ பக்கெட் வேர்ஷனிங் வந்து சஸ்பெண்ட் அண்ட் தென் எனேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அது வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு வேர்ஷனிங் நீங்கள் ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும், வேறல்ஸ் டிசேபிள் பண்ண முடியாது. அண்ட் தென் நீங்கள் வேர்ஷனிங் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வேர்ஷனிங் வந்து ஆக்ட் ஆகுமே தவிர இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்த சேஞ்சஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த வேர்ஷனிங் ஆக்ட் ஆகாது. அண்ட் தென் இந்த வேர்ஷனிங்கிறது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு ரொம்பவே வந்து ஒரு ப்ரீ ரெக்வசைட், அதாவது இது கண்டிப்பாக எனேபிள் பண்ணியிருந்தால் தான் அந்த மீதி ரெண்டு விஷயத்தை எனேபிள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரீ ரெக்வசைட் இது. ஸோ எது ரெண்டுத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து எம்எஃப்ஏ. ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்எஃப்ஏ மூலயமா தான் டெலீட் பண்ணணும். ஸோ தட் நீங்கள் தெரியாமல் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் பண்ணுறதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து எம்எஃப்ஏ டெலீட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எம்எஃப்ஏ டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னாலும் சரி, இல்லைனா கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன். ஸோ இப்போ உங்களோட யூசர்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஸோ லேட்டன்சியை கம்மி பண்ணுறதுக்காக இன்னொரு ரீஜனில் வந்து நீங்கள் ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணி அதன் இதில் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகணும், அதே மாதிரி அதில் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இதில் ரிஃப்ளெக்ட் ஆகணும், அந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த வேர்ஷனிங் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ஷனிங் எப்படி எனேபிள் பண்ணுறது அண்ட் தென் வேர்ஷனிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பார்த்துட்டு நம்ம வந்து கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷனையும் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து வேர்ஷனிங் வந்து எனேபிள் பண்ணுறேன் அண்ட் தென் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ நம்மளோட வேர்ஷனிங் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இந்த வேர்ஷனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நான் வச்சுக்க வேண்டியது, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணுறீங்க ஒரு ஃபைலை அப்படின்னா அது டைரெக்டாக டெலீட் ஆகாது, வேறல்ஸ் ஒரு டெலீட் மார்க்கர் அப்படின்னு தான் ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் போகலாம். ஸோ நான் ஆப்ஜெக்ட்ஸில் நான் ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணியிருந்த லோகோ ஃபைல் இருக்குமா, ஸோ அதை நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ இதை போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெலீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டெலீட் கேட்குது. ஸோ டெலீட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போனோம் அப்படின்னா எக்ஸிட் தரேன்.
ஸோ இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட் போய் பார்க்கலாம். நம்ம டெலீட் பண்ணது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதில் இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் லிஸ்ட் ஆல் வெர்ஷன்ஸ்ன்னு இருக்கா. ஸோ நான் லிஸ்ட் ஆல் வெர்ஷன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஈவன் தோ நம்ம வந்து நம்மளோட இமேஜை டெலீட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் இருக்குது. அண்ட் தென் நம்ம டெலீட் பண்ணதுக்கான அடையாளமான டெலீட் மார்க்கர் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஒன்ஸ் டெலீட் பண்ணிங்க அப்படின்னா அதை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு வேர்ஷனிங் எனேபிள் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டேப் இருக்கா. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டேப்புக்குள்ளே போயிட்டு ஸோ ரெப்ளிகேஷன் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ரூல்ஸில் நம்ம வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் ரெப்ளிகேஷன் ரூல் நேம். ஸோ நான் வந்து டெக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் ஸ்டேட்டஸ் எனேபிள்ட் இல்லைனா டிசேபிள். ஸோ நம்ம எனேபிள் பண்ணிடலாம். அண்ட் தென் லிமிட் த ஃபில்டர் டைப்லாம் வந்து நம்ம பண்ணல. ஸோ ஃபில்டர் டைப் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் பண்ணும்போது ரெப்ளிகேஷன் பண்ணுறது ஆக்சுவலாக வந்துட்டு மொத்த பக்கெட்டையுமே ரெப்ளிகேட் பண்ணாமல் வெறும்னா /abc அப்படிங்கிற பாத்துக்குள்ளே இருக்கிற ஃபைல் மட்டும் எனக்கு ரெப்ளிகேட் பண்ணணும். அந்த மாதிரியான இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபில்டர் டைப் போவோம். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து என்டையர் பக்கெட்டும் ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக வெறும்னா டேரெக்டாக டிஃபால்ட் ஆப்ஷனே வந்து கொடுத்துட்றேன். டேக்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ டேக்ஸ் ஏதாவது பேஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ். ஸோ எந்த டெஸ்டினேஷன் பக்கெட்டுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இது. ஸோ எய்தர் உங்களோட பக்கெட்லேயே இருக்கிற இதுக்கு சூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது அனதர் அக்கௌண்ட்டில் இருக்கிற பக்கெட் சூஸ் பண்ணணும்னா அந்த பக்கெட்டோட அக்கௌண்ட் ஐடி அந்த AWS அக்கௌண்ட் ஐடி அந்த அதோட பக்கெட் நேம் தருவீங்க. ஸோ இதே உங்களோட இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா டேரெக்டாக சூஸ் தி பக்கெட் இன் தி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தருவீங்க. ஸோ ப்ரௌஸ் S3 அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து எந்த ஒரு பக்கெட்டும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பக்கெட் நீங்கள் மேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். ஸோ சூஸ் அன் IAM ரோல். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட S3 பக்கெட்டுக்கு ஸோ தட் இன்னொரு இதுக்கு ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான IAM ரோல் இது. ரெப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸ் என்கிரிப்டட் வித் ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. அண்ட் தென் டெஸ்டினேஷன் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸோ இங்கே இருக்கிற டெஸ்டினேஷனோட ஃபைலில் இருக்கிற டெஸ்டினேஷனோட பக்கெட்டில் இருக்கிற ஸ்டோரேஜ் கிளாஸ் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது. ஸோ ஸ்டோரேஜ் கிளாஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். லைக் S3 பக்கெட் பற்றியே லைக் கான்செப்ட்ஸுவலாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா அதை போய் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னொரு S3 பக்கெட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்மளோட S3 பக்கெட்டில் ஒரு புது S3 பக்கெட் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ create bucket நேம் வந்து நான் TP_clone அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் இதில் ரீஜன் பார்க்கலாம். ஸோ இது கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் இல்லையா. ஸோ நான் US ஈஸ்ட் ஒன்லேயே இல்லாமல் நான் வேறு ஒரு ரீஜனில் நான் வந்து நம்மளோட பக்கெட்டை ரெப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ தட் வந்து ரியல் டைமாக இருக்கும். அண்ட் தென் இதோட பக்கெட் பாலிசி. ஸோ என் பக்கெட்டோட பாலிசி. ஸோ நான் வந்து இதை டிஃபால்ட்டாக டிசேபிள் பண்ணிடுறேன். அண்ட் தென் பக்கெட் வேர்சனிங் நம்மளோட எண்ட் இதுலேயும் வந்துட்டு வேர்சனிங் பண்ணும்போது எனேபிளாக இருக்கணும். அண்ட் தென் சர்வர் சைடு என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணுறேன். அண்ட் தென் க்ரியேட் பக்கெட் கொடுக்குறேன். ஸோ TP_clone அப்படிங்கிறது அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது இன்வேலிடாக இருக்குது. ஸோ TP clone கொடுக்கலாம். ஸோ க்ரியேட் பக்கெட். ஓகே. ஸோ அக்னாலேஜ் பண்ண சொல்லுது. ஃபைன். ஸோ இப்போ நம்ம TP clone அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கெட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்டினேஷன் பக்கெட்டாக இந்த TP clone கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு அண்ட் தென் சோர்ஸ் பக்கெட் டெஸ்டினேஷன் பக்கெட். ஓகே. ஸோ ரெப்ளிகேஷன் ரூல் நேம் டைப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய பிரச்சனை இல்லை, பட் ஃபைன். ஸோ இங்கே டெஸ்டினேஷனில் நம்ம வந்து ப்ரௌஸ் S3ல ரிஃப்ரெஷ் பண்ணலாம். TP clone அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ TP clone வந்து சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் பாத் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ TP clone கொடுத்தாச்சு.
அண்ட் தென் இதுக்கான ஐஆம் ரோல் நீங்கள் க்ரியேட் நியூ ரூல் கொடுத்துட்றேன். ஸோ தட் நம்மளோட S3ஏ வந்துட்டு நம்மளோட AWS வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரெலவெண்ட்டான ரோல் வந்து க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் நம்மளோட பக்கெட்டுக்கு எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் வரைக்கும் நம்ம நான் வச்சுக்க வேண்டியது 2 போத் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனில் வெர்ஷனிங் எனேபிள் ஆகியிருந்துருக்கணும். அண்ட் தென் நம்ம எனேபிள் பண்ணுற பெர்மிஷன்ஸும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் ஒரு பக்கெட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பெர்மிஷன் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பக்கெட்டுக்கும் அந்த பெர்மிஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ குயிக்காக நம்ம வந்து நம்ம சேஞ்ச் பண்ணது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ எப்படி செக் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்மி ஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ஆட் ஃபைல்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து சும்மா நம்மளோட லோகோவே வந்து நான் இதை ரீநேம் பண்ணுறேன். ஸோ தட் ஓகே, ஸோ இப்போ நம்ம லோகோ வந்து எந்த பக்கெட்டில் ஆட் பண்ணுறோம்? TP new 23 அப்படிங்கிற இதில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதை அப்லோட் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறமா ஓகே, ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கெட் க்ரியேட் பண்ணோம்ல TP clone. ஸோ அதில் தான் வந்து கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் எனேபிள் பண்ணோம். ஸோ அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன் ஜென்ரலாக லைக் 2 to 3 மினிட்ஸில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் நம்மளோட TP cloneல S3 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட் டேக் சம் லைக் 5 to 10 மினிட்ஸ் ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம இந்த வீடியோவில் S3 பக்கெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணுறது, கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன். ஸோ இந்த 3 விஷயத்தையும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் S3 பக்கெட் பாலிசிஸ் அண்ட் தென் என்கிரிப்ஷன், S3ல என்னென்ன விதமான என்கிரிப்ஷன்லாம் இருக்குது, அண்ட் தென் S3யோட கிளாஸஸ், ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மள்ட்ட வர வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.